ஸ்டெப்ஸன் வரைக்கும் ஸ்டெப்ஸன் வரைக்கும் அது போட்டுருணும். இறங்கி ஒரே நான் கெட்டி வைக்கணும். ஃபங்க்ஷனுக்கு அந்த வன்னிசாமி தளபதி பார்த்தான்னு போடணும். இங்கே தான் போட்டு சொல்லு. நான் அந்த ப்ரோக்ராம் ஒன்று வரைக்கும் பண்ணிட்டு லைவ்ல நினைக்கிறேன். 잠시만요.
அப்படி வச்சுக்கோங்க. நான் அந்த பாட்டை மக்கள் காங்கிரஸ் கல்விக்குழுவுடைய மகத்தான செயற்பாட்டின் பொருளே இன்றைய நாள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கல்வி பொது கலாதார சாதாரண தர மற்றும் உயர்தரத்தினை சித்தியடைந்த மாணவர்களுக்கான நிகழ்வு இன்றைய நாள் வெயில் கிளாஸ் மண்டபத்திலே இடம்பெற்றப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே நம்மோடு அலுவலகம் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஏற்பாட்டாளர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு கௌரவ அமைச்சர் பாரதிசார் தமிழக இணைந்து தமிழ்நாட்டினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கனகப்பட்ட பிரதேச சபையினுடைய கௌரவ கமிஷனர் மற்றும் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் மாதங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நன்றியோடு அறிவித்துக் கொள்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டம் தாண்டி மண்ணினுடைய அனைத்து மாவட்டங்களிலுமே அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய கல்விக்குழுவினுடைய செயற்பாட்டின் காரணமாக பல மாணவர்களும் அவருடைய பொருளாதார வசதிகளையும் ஊக்குவித்து அவர்களை கௌரவித்து அவருடைய கல்வி செயற்பாடுகளை மேம்படுத்துகின்ற திட்டத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாட்டின் அடிப்படையிலே அவர்களுக்கு இளைஞர்கள் அனைவரும் வரவேற்றுக் கொள்ளும் மனுஷர்கள் இணைந்து கொண்டார். நன்றி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் அவர்கள் எந்தோடு வரவேற்றுக் கொள்ளும் மனுஷர்கள் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் அவர்களை வரவேற்றுக் கொள்வது மனுஷர்கள். தொடர்ந்து அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வரவேற்புரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விசால் மதூரி அவர்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளரும் சட்டத்துறையுமான குமார் மகேஷ் அவர்களை முன்னோடு வளர்க்கப்படுகின்ற வரவேற்புரை இருப்பாங்க. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரிலும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த கௌரவ நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அல்ஹாஜ் ரிஷாத் பதூதி எம்பி அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக என வரவேற்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாந்தைகள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் எங்களுடைய பொன்னுசாமி பெருந்தாபன் அண்ணா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று எங்களுடைய கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் முத்து முகமது அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து ஆளுநர் அவர்களுடைய விசேட அழைப்பின் பேரில் சென்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறவனாக இந்த நிகழ்வுக்கு
வருகை சந்திக்கின்ற கரைக்குறைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் ஜேபி அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கரைக்குறைப்பள்ளி பிரதேச சபையினுடைய உதவி தவிசாளர் யோகேஸ்வரன் அனோசன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று கல்வி வலய முல்லைத்தீவு வலய பணிப்பாளர் அதே போன்று துருக்காய் வலய பணிப்பாளர் ஆகியோரையும் வருக என வரவேற்கின்றேன். மாநில பிரதேச சபை உறுப்பினர் ஆர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். சதாசிவம் திருமதி பிரதேச சபை உறுப்பினர் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். ஜெஸ்பின் கிளரிஸ் துருக்காய் பிரதேச உறுப்பினர் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். மாநில கல்விப்பள்ளி பிரதேச சபை உறுப்பினர் ரிசாம் ஜமாதீன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். ஒட்டுமொத்த நிலைப்பாளர் டாக்டர் மன்னிசிங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். மாநிலங்களுக்கு இணைப்பாளர் ஜே கிறிஸ்தபாவான் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். கலைத்துறை இணைப்பாளர் ஏ ஜி சிப்பி அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். ஈஸ்வரானந்த துணுக்காய் பிரதேச இணைப்பாளர் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று கலைத்துறை மகளிர் இளைஞர் அமைப்பாளர் வனிஷ்கா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று மேலே நான் வெளிக்காடுத்த என்னுடைய கைத்தொழில் அபிவிருத்தி சபை பணிப்பாளர் ரமணன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று வேட்பாளர்கள் குறிப்பாக எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலை அதிபர் அவர்கள் எல்லோரையும் வருக என இருக்காரம் கூப்பி வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த மாணவ செல்வங்களை வளர்த்து அவர்களுடைய எதிர்காலத்துக்கான நல்ல கல்வியை வழங்கி நல்ல பெருமர்களை அவர்களை பெற வைத்து ஊக்கப்படுத்திய அன்பான தாய்மார்கள் தந்தைமார்களையும் பாதகவர்கள் பெற்றோர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக என வரவேற்கின்றேன். குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இறை ஆசையோடு இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த நிகழ்வுக்கு வலியுறுத்தவனாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு நிகழ்ச்சி சென்ற முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் சட்டத்தரணி மஹூத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். அடுத்ததாக அரியணை மக்கள் காங்கிரசின் கல்வி பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவர்களை கௌரவிக்கும் இந்த நிகழ்வில் தலைமையுடனை ஆற்றுவதற்காக நான்கு கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் பிரதாபன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். வணக்கம். இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சாதாரண கோயில் செயல் மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் அவர்களுக்கு அவர்கள் வந்திருக்கும் இந்த நாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த நாள் அமைச்சருமாகிய அமைச்சரும் அதிலேயும் அந்த காங்கிரசினுடைய தலைவருமாகிய அவர்களையும் எனது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக தவிசாளர் கல்வெட்டு அவர்களையும் சிறப்பு விருந்தினராக தவிசாளர் உபதவிசாளர் கல்வெட்டு அவர்களையும் கௌரவ விருந்தினர்களாக பெரிய பணிப்பாளர்கள் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச உறுப்பினர்களான சுந்தரமூர்த்தி அவர்கள் மாநிலங்களுக்கு
திருமதி திதிமான் செல்வி மாந்திராஜு நமாரின் கல்வெட்டு இவர்களையும் இணைப்பாளர்களாகிய முன்னல் மாவட்ட கைத்தொகை அதிகார உதவி பண்பாளர் அவர்களை ஈஸ்வரானந்தம் குழுக்காய் இணைப்பாளர் கிருஷ்ணபகவான் மாந்திராஜு இணைப்பாளர் ஏசி சுப்பி அவர்கள் கல்வெட்டு இணைப்பாளர் இளைஞர் மகளிர் உறுப்பினர் அவர்களையும் நெல்லை மாவட்ட பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர் அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கதாநாயகர்களாக அறிவித்திருக்கும் மாணவ செல்வங்களை வரவேற்பவனாக இந்த நிகழ்வானது வெள்ளத்தூர் மாவட்டத்திலே மிகவும் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று கட்சியின் தலைவர் அவர்கள் இந்த முடிவு எடுத்தது சமமாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துவதற்கு முடிவெடுத்துள்ளோம். இந்த நிகழ்வு அதாவது வில்லத்தூர் மாவட்டம் பின்னக்கப்பட்ட மாவட்டத்தில் இந்த பாடசாலை இருக்கின்றது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம் என்றும் ஏனைய காலங்களிலே பகுதிகளோடு அமைச்சராக இந்த நாட்டு பாரி அவருக்கு தங்களை நிறைய செய்திருந்தார். அந்த வகையிலே தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே இந்த கல்வியை இந்த பின்னக்கப்பட்ட மாவட்டத்திலே கல்வியை சிறப்பாக முன்னேறும் அவங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நடத்துகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகிறார். எங்கள் காலங்களிலும் இந்த மாணவர்கள் இதை இன்றைக்கு 50 பிள்ளைகளும் 40 பிள்ளைகளும் சுற்றி வைத்திருக்கிறார்கள். அடுத்த வருஷம் இந்த போல இது மலங்காக சொல்லிக்கொண்டு எமது கட்சியானது தொடர்ந்து இப்படியான சேவைகளை நாங்கள் செய்வதற்கு முன்னெடுத்திருக்கிறோம். இந்த கட்சி தொடர்ந்து மக்களை இதே மாதிரியான சேவைகளை நிறைவு செய்யும் சிறப்புரை ஆற்றிச் சென்ற மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் உறுப்பினர் பிரதாபன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிறப்புரையை ஆற்றுவதற்காக முல்லைத்தீவு மாவட்ட கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் புஷ்பநாதன் ரமணன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே இன்றைய தினம் ஒரு நாட்டின் அபிவிருத்தியை முன்னிருப்பாக இருக்கின்ற கல்வியை ஊக்குவிக்கும் முகமாக கல்வி செயற்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நம்முடைய இந்த மாவட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் முன்னாள் அமைச்சரும் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினருமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய கௌரவ விஷால் பதவியின் ஐயா அவர்களின் ஏற்பாட்டிலே மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மாணவ செல்வங்களை உயர்தரம் மற்றும் சாதாரண தரத்திலே சிறிய உயர்தரத்திலும் சாதாரண தரத்தில் நைனே எடுத்த மாணவ செல்வங்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் அமைச்சருமாகிய விஷால் பதவியின் ஐயா அவர்களே மற்றும் கலந்தனக்காட்டினுடைய பிரதேச சபை கமிஷனர் லோகேஸ்வரன் அவர்களே, கலந்தனக்காட்டி பிரதேச சபையின் உப கமிஷனர் தம்பி அனோசன் அவர்களே, கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் ஒவ்வொரு பிரதேசத்துடைய கட்சியின் இணைப்பாளர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாணவ செல்வங்களை வளர்த்தெடுக்கின்ற எங்களுடைய பாடசாலையின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அத்துடன் இந்த நிகழ்விலே இன்று விடிவழியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரம் வருக வரவேற்பதை
உண்மையாக இவ்வாறான முயற்சிகள் எங்களுடைய மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படுவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செயற்பாடுகளிலே கல்வி அபிவிருத்தி பிரிவின் ஒரு அங்கமாகும். பல்வேறு துறைகளிலே பல்வேறுபட்ட சேவைகளை இந்த கட்சியானது வழங்கிக் கொண்டிருக்கிறது. சுயதொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்வாதாரத்திற்காக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மற்றும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலேயும் உள்ளத்தை மாவட்டத்திலே கணிசமான ஒரு சேவைகளை எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதில் ஐயா வழங்கி இருக்கின்றார் என்பதில் நாங்கள் எந்த இடத்திலும் ஐயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு படிப்படியான விஷயம். இன்றைய எத்தனையோ சமூக நியமனங்கள் தமிழ் உத்தியோகர்கள் இந்த மாவட்டத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பெரும்பங்கு அவரே சார். அது மட்டுமல்ல, எத்தனையோ வகையான வேலை வாய்ப்புகள், எத்தனையோ வகையான அபிவிருத்தி திட்டங்கள், எத்தனையோ வகையான மருத்துவ வசதிகள் என பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சியின் தலைவர் இந்த ஒரு புத்தாக்க சிந்தனையை மையமாக, ஒரு புத்தாக்க சிந்தனையாக கல்வி செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் முகமாக இந்த திட்டத்தினை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றனர். உண்மையாக என்னுடைய இந்த நிகழ்வின் தலைமை தாங்கிய பேரசபை உறுப்பினர் பிரிந்தாங்க சொன்னது போன்று எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே இவ்வாறான செயற்பாடு இன்று நடைபெறுவது மிகவும் பாராட்டுக்குரியது. இது மாணவர்களுடைய கல்வி அடைவு மட்டத்தை எதிர்வரும் காலங்களிலே அதிகரிக்கக்கூடிய ஒரு உத்தியாக எங்களுடைய இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. உண்மையாக 41 மாணவர்கள் நவீன சித்தியினை, 50 மாணவர்கள் சிறிய சித்தினை இந்த வருடம் பெற்று இந்த கௌரவத்தினை பெற்றுத் தருகிறார்கள் என்றால் இந்த கௌரவத்திற்கு பிறகு அடுத்த வருடம் நடக்கின்ற இந்த நிகழ்விலே இது 2 மடங்காக 3 மடங்காக அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. இதற்குரிய ஒரு திட்டமாகவேதான் இன்றைய இந்த கௌரவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையாக கல்வியானது இன்று தவிர்க்க முடியாததும் இழக்க முடியாததும் நமக்கு அவசியமான ஒன்றாக மாறியிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே கலைப்பிரிவு, வர்த்தக பிரிவு, விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு 4 பிரிவுகளிலே சமானமான மாணவர்களிலே கடந்த காலங்களிலே கல்வி கற்றுகின்ற காலம் மாறி இன்று கல்வி கற்றால் உயர்தரத்திலே கணித பிரிவு அல்லது மருத்துவ பிரிவுதான் கற்க வேண்டும் என்ற காலம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு கல்வியினுடைய வளர்ச்சி சென்று கொண்டிருக்கின்றது. வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நாங்கள் தொழில்நுட்பத் துறையில முன்னேற வேண்டும், அல்லது மருத்துவத் துறையில செல்ல வேண்டும், அல்லது கணித பிரிவிலே நாங்கள் ஏதாவது ஒரு கல்வியை கற்க வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த உலகத்திலே, எங்களுடைய மாவட்டத்திலே, எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறான ஒரு கல்வி நடவடிக்கைகளை, அவ்வாறான ஒரு கல்வி செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் முகமாக அபிவிருத்தி அடைய செய்யும் வகையில் இன்று இந்த திட்டம் எங்களுடைய இந்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பாக, மிகவும் முனைப்பாக எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ மதிப்புக்குரிய விஷால் ஐயா முன்னெடுத்தமைக்கு நான் தனிப்பட்ட ரீதியிலும் எங்களுடைய மாவட்ட மக்கள் சார்பாகவும் இங்கே வீட்டில் இருக்கிற அனைவரும் சார்பாகவும் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி கூறி அவருடைய செயற்பாடுகள் எங்களுடைய மாவட்டத்துக்கு தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும், எங்களுடைய மாவட்டம் அவர் ஊடாக முன்னேற வேண்டும் என்று கூறி இந்த இடத்திலே எனக்கு வாய்ப்பளித்த தலைமைக்கும் நிர்வாகத்துக்கும் ஏற்பாடு குழுவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சிறப்பு ஆட்சிச் செல்வர் முல்லைத்தீவு மாவட்ட கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் புஷ்பநாதன் ரமணரையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது அழைப்பேற்று இங்கு வருகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். வளர்ந்தாங்கி கொண்டிருக்கிற
எனது அனைவரும் மதிப்பும் அனுபவமுடைய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அவர்கள் மற்றும் இந்த மேடையை அமர்ந்திருக்கிற எனது அனுபவம் அளிப்பதை பெறுவார்கள் மற்றும் இங்கே வரையிருக்கின்ற முதல் ஆசிரியர் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைத்து அன்புள்ளவர்கள் இந்த வணக்கத்தை மேலே ஆசிரியர் என்னோட கல்விக்கான விடயங்களை முன்னேற்றுவதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முக்கியமாக நான் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்பொழுது எங்களை மாவட்டங்கள் எங்களுடைய பிரதேசங்கள் தான் நுகர்வோட்டுகிற காலத்திலே அதன் வளர்ச்சி எப்படி ஊக்கப்படுத்தணும் என்ற ஒரு திட்டத்தை எல்லா இடங்களையும் மாவட்டங்கள் எல்லா இடங்களையும் இப்படியான செயற்பாடுகளை செய்து வருகிறார். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அதை நாங்கள் அனைவரும் அவருக்கு அங்கீகரிக்க வேண்டியவர்களாக அறிவிக்கிறோம். ஏனென்றால் கல்வி வளர்ச்சியான ஒரு பெரிய விஷயம். ஒரு மக்கள் எல்லோரும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலங்கள் சில நடவடிக்கைகள் பிள்ளையாக கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தான் உண்மையிலே சில இடங்களில் நடைபெறமான வேலைகளை செய்கிறவர்களுக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே இருந்து நாங்கள் விடைபெற வேண்டும். நாங்கள் உண்மையிலே எங்கள் மாவட்டங்கள் நாங்கள் சிறப்பாக வாழ்ந்த மாவட்டம் எங்கள் மாவட்டங்கள் சொன்னால் ஆகிய சொல்ல முடியாத அளவுக்கு திறமையாக வளர்த்தது. ஏனென்றால் இந்த காலத்தில் போர்க்காலத்தில் இருந்து எல்லா காலங்களிலும் விட உங்கள் மாவட்டம் உண்மையிலே சிறப்பாக கருதுகின்றது. அதிலே நான் முக்கியமான சில கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றன. என்னவென்று சொன்னால் இந்த விசாரணையில் எழுதிய அவர்கள் சுனாமி வந்த காலத்தில் அது ஒரு அமைச்சர். அவர் அந்த அமைச்சராக இருந்த காலத்திலே ஒரு சுனாமி வந்திருக்கிறது. அந்த சுனாமி வந்த காலத்தில் அவர் இந்த மாவட்டத்துக்கு வெறும் உதவி செய்வதிலே குறிக்கோளாக இருந்தார். அந்த காலத்தில் இங்கே உதவிகள் இருந்த காலம், இவர் அங்காலே இருந்த காலம். ஆனால் ஒரு அவர் என்னோட கதைக்கு அந்த நான் கொடுத்தால் அந்த உள்ளுக்கு போகணும் நான் பார்ப்போம் என்று கேட்டதுக்காக நான் அதுக்குரியவரோட கதைக்கு அந்த நாட்களிலே உண்மையிலே அவர் வந்து அமைக்கூடாக பெரிய கோரிக்கை எங்களுக்கு நிதியை தந்து ஏன்னா இலக்கிய சுனாமிக்கு இந்த உதவி மாவட்டத்தில் அவர் செய்யாத வேலைகள் கிடையாது. அப்படி நாங்கள் இந்த பொருளாதாரத்திலிருந்து நிதியிலிருந்து தனக்கு பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் என்று சொல்லி அரசாங்கத்தில் எந்த அரசுமாக இருந்தாலும் அவங்களை செய்து அவர் நல்ல ஒரு விடயங்களை தான் எங்கள் மாவட்டத்தில் செய்தால் நாங்கள் அந்த காலகட்டத்தில் நாங்கள் அதனால் போக முடியாத காலம் வளர்க்க முடியாததுன்னு சொன்னால் அப்படி ஆனால் காலத்தில் எங்களுக்கு உதவியாக பெரிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்லுவேன். அதே போன்று அவர் எங்கள் மாவட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரக்கூடியவர்கள் இருந்தவர்கள் எல்லாரையும் இணைத்துக் கொண்டு எல்லா மக்களுக்காக தமிழ் முஸ்லீம் மக்களுக்காக அவர் தன்னாலே என்ற முழுமையான வேலை திட்டங்களை வேலை வாய்ப்புகளை நன்றாக கொடுத்திருந்தார். உண்மையே நான் நினைக்கிறேன் அவருடைய காலத்தில் எங்களுடைய பகுதியில் எத்தனையோ வேலைகள் கொடுக்கப்பட்டது. அவர் உண்மையிலே அவர் அந்த தியாகத்தை அவர் நடிமாவட்டத்தில் சரியாக செய்திருக்கிறார். அதை நாங்கள் அந்த மதிப்பு இன்றைக்கு இதை பொறுத்தவரை அப்படி ஒரு மதிப்பை தான் அவர் நாங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர் உண்மையில ஒரு தரமான சேவையை ஒரு கல்வி மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் உண்மையில கேள்விப்பட்டோட கண்ணோட்டத்தில் அவர் உண்மையில எப்படியாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பவங்களை கொடுத்து முன்னேற்றம் என்பது அவர் உறுதியாக இருக்கிறார். அதே போன்று உங்களுக்கு தெரியும், நான் சிறைகின்ற காலத்தில் நான் இன்ஜினியராக இருந்தால் இருந்த காலத்தில் அங்கே என்ன பார்த்து ஒருவேறு பெற மாட்டாங்க. 4ஆம் ஆண்டில் 9 மாதம் இதற்காக என்ன வந்து பார்த்து எனக்கு என்ன பெருமை அதெல்லாம் உறுதித்தாங்க. உண்மையிலே என்ன ஒரு ஆதரித்த உள்ளம் அப்படியான ஒரு அன்பு படைத்தவர் அன்புள்ளம் படைத்தவர் தான் பெருசாக யாரும் இன்னத்தை வரைக்கலாம் இதை சொல்லலாம். ஆனால் அவர்கள் நல்ல உள்ளம் அதோட பணங்கள் தான் நன்றாக தெரியும். அப்படியான நல்ல நிகழ்வில்
இப்படி வந்து என்னை ஒரு மாற்றத்திற்கு பவனியாக நிறுத்தி என்னோட பச்சப்படாம ஆக்கியது அவர்களுக்கு வந்து நான் பேரும் காலத்தில் நின்று உழைத்தேன். அவர் எனக்கான கடுமையாக உழைத்தார். நாங்கள் இங்கே வராது ஒரு சிறப்பான இடங்களில் இருந்து நாங்கள் சிறப்பாக இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு உதவி செய்தவர் அவர்கள் மகிழ்ச்சியார். இப்போ நேற்று என்னிடம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிடைக்கப்பட நான் உலகம் போகல எல்லாரோடையும் கிடைக்கணும், எல்லாரோடையும் தெரியணும்ன்றதான் என்னை நோக்கம். அந்த வகைதான் இப்போ நான் வந்துள்ளேன். ஆனால் அவர்களுடைய செய்த சேவைகளை நாங்கள் மறக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்படியான சேவைகள் தான் அவர் செய்யலாம். இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார், வந்து இதை செய்ய துவங்குகிறார் என்று சொன்னால் நல்ல விஷயத்தில் தான் வந்திருக்கிறார். அரசியலுக்காக எல்லாரும் அப்படி மனதில் இருக்கிறோம். அப்படி நாங்கள் அவரை பார்த்து வளர்ந்து கொள்ளோம். ஏனென்றால் உதவி செய்கிற நோக்கம் எந்த வழியிலே எப்படி போனால் மக்களை கவர்ந்து கொள்ளலாம். இது ஒரு பிடித்தான் அவர்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்படியாக நல்ல சேவை செய்யலாம் மனப்பான்மை உள்ள ஒரு வந்திருக்கிறார். அவற்றை குறிக்கோள் அமைவாக நாங்கள் திட்டமிட முடியும். இங்கே அந்த மாவட்டத்திலே இங்கே ஒரு இன்றைக்கு அதுக்கு நல்ல ஒரு அதிபர் நடத்திருக்கிறார். அந்த அதிபர் ஊராக நல்ல ஆசிரியர்கள் நல்ல பாடசாலைகள் எல்லாரும் நல்ல ஒரு ஆசிரியர்களாக தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் அவர்களை பாராட்டுவேன். அந்த மற்றும் வெள்ளுமுறை நான் சொல்ல வேண்டும் சொன்னால் அமைச்சர் காலத்திலே நாங்கள் குழுக்காய் நல்லா பாண்டியகுணம் சேவை கட்டணத்துக்காக நேராக உழைத்தோம். உண்மையிலே இன்றைக்கும் அவர் நல்ல உண்மையிலே நாங்கள் அப்படி அடையாள உழைத்து அதை அவர் வைத்திருந்தார். இப்போ நம்ம போனால் வந்து சனம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கும். அப்படியான ஒரு நடவடிக்கை அந்த காலத்தில் நன்றாக நிகழ்ந்தது. நல்ல உதவிகள் செய்தார்கள். வேண்டாம் வேண்டாம் என்ற கூடியதாக கையில் புழங்கி எல்லாரும் கொடுக்கும். இன்றைக்கு அப்படி கையில் காணவில்லை. ஆனால் உண்மையில அடுத்த காலத்தில் நன்றாக நல்ல வேலைகளை செய்தவர். ஆகவே நாங்கள் அவரை பாராட்டணும் முடியாது. இந்த மக்களுக்காக அவர் நன்றாக உழைத்தவர். ஆகவே நாம் அவரை பாராட்டி வாழ்த்தி நான் நன்றி ஒருவனாக நான் இந்த இடத்திலிருந்து அவரை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். கௌரவ முன்னாள் அமைச்சர்களுடைய பல்வேறுபட்ட சேவைகளை கூறி சிறப்பை ஆற்றிச் சென்ற முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். அடுத்து விசேட உரையாடலை ஆற்றுவதற்காக கரைதுறைப்பட்டி பிரதேச சபையின் தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய சிறப்பான ஒருங்கிணைப்பிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே கல்விப்பதிலே சாதனை நிகழ்ச்சி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்குரிய அதிப்படிப்பு நாங்கள் இணைந்திருக்கிறோம். நான் நினைக்கின்றேன் இது ஒரு ஆரோக்கியமான இந்த மாவட்டத்தின் நலன் சார்ந்த ஒரு நல்ல ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். உண்மையில் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே தனக்கு ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு குறுகிய காலத்திலும் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு எழுச்சியை அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தலைவராகவே நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ருசாக் அபுதுரை அவர்களை பார்க்கிறேன். நாங்கள் வெவ்வேறு அரசியல் முகாம்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்தாலும் எனவே ஒவ்வொரு கொள்கைகளோடு நாங்கள் அரசியல் பரப்பிலே பயணித்துக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் ஐயா குறிப்பிட்டது போல 2004 ஆடை பேரலை இந்த மண்ணை அள்ளுண்டு போன அந்த நாட்களிலே இந்த தேசத்திலே ஒரு நிழல் அரசு எழுச்சி பெற்றிருந்த அந்த நாட்களிலே அந்த நிழல் அரசினுடைய நிர்வாகத்தோடு ஒரு ஆரோக்கியமான தொடர்புகளை மேற்கொண்டு இந்த
முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான தன்னுடைய பணியை யுத்த காலத்திலேயே அவர் ஆரம்பித்திருந்தார். அதன் பிற்பாடு அந்த ஆயுதம் தாங்குகின்ற அந்த விடுதலை இயக்கத்தினுடைய உச்சிக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் நாங்கள் கட்டிவ முகாமுக்குள்ளுடைய முக்கம்பி வேலைகளுக்குள்ளே முடக்கப்பட்டிருந்த நாட்களிலே ஒரு வீழ்குடியேற்ற அமைச்சராக அந்த மக்களினுடைய வரிகளை தன்னோடு சுமந்து நின்று இந்த மண்ணிலே ஒரு நிரந்தர உள்குடியேற்றத்தை உருவாக்குவதிலிருந்து உள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களுடைய வாழ்வியல், அவர்களின் பொருளாதாரம், அவர்களுடைய கல்வி வளர்ச்சியிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைய அமைச்சர் ரிஷாத் பதுவிலே அவருடைய மகிபாவம் என்பதும் அவருடைய பங்கு என்பதும் மிக மகத்துவமானது. நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திலே தமிழ் முஸ்லிம் உறவு என்பது 90 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு உறவின் வழியிலே தொடர்ச்சியாக நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உறவினுடைய ஒரு அச்சாணியாக, அந்த உறவினுடைய ஒரு படிக்கலாக, அந்த உறவினுடைய ஒரு தொடர்ச்சியாக மதிப்பார்ந்த ரிஷாத் பதுவினி அவர்களை பார்க்கிறேன். அவர் அமைச்சராக இருந்த அந்த காலகட்டங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்ட நாட்களிலே தமிழ் மக்கள் என்னுடைய உறவுகள் அல்லது தமிழ் மக்களுக்கான சரியான இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதிலிருந்தும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் சரியாக வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் மிக கரிசனையாக அவர் ஈடுபட்டிருந்தார். இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கிணக்களங்களிலே தமிழ் உறவுகள் உரிய பதவிகளிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ரிஷாத் பதுவினை அவர்களுடைய மகிபாவம், அவருடைய பங்கு என்பது மிக மகத்துவமானது. இந்த உறவு தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே கட்டியெழுப்பப்பட வேண்டும். இந்த மண்ணிலே நாங்கள் பேரினவாதத்தால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த நாட்களிலே தமிழ் முஸ்லிம் உறவு மிகவும் அந்யோன்யமாக கட்டியெழுப்பப்பட்டது. தந்தை செல்வா ஒரு காலத்திலே பேசுகிற போது சொன்னார், நான் மரணித்து போனாலும் தம்பி அப்சல் அவர்கள் தமிழகத்தை பெற்றுத் தருவார் என்று பேசிய அந்த வார்த்தைகளும் காலிமுகத்திலே தந்தை செல்வாவோடு எங்களுடைய இஸ்லாமிய தமிழர்கள் தமிழர்களுடைய உரிமைக்காக போராடிய அந்த நாட்களும் அதற்கு பின்னர் இந்த மண்ணிலே ஆயுதம் தூக்கி விடுதலை பெற்று எங்களுடைய உறவுகள் போராட தலைப்பட்ட அந்த நாட்களிலே இஸ்லாமிய தமிழர்களும் தமிழ் தேசியத்தினுடைய உரிமைக்காக போராடி தங்களை ஆகுதியாக்கிய அந்த நாட்களை உண்மையிலே மறக்க முடியாது. அந்த அந்யோன்யம், அந்த உணவு இன்றைக்கும் தொடர்வதாக நான் பார்க்கிறேன். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக, அதனுடைய ஒரு மரபணு கணக்கீடாகத்தான் இந்த கௌரவ நிகழ்வும் இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில மக்கள் காங்கிரஸ் என்கின்ற அந்த கட்சியை இஸ்லாமிக்கு அதை ஒரு பலம்பொருந்திய கட்சியாக இலங்கை முழுவதிலும் வியாபித்து அதன் ஒரு பிரிவாகிய கல்வி பிரிவின் கூடாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமைந்து கொள்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்விலே பெரும்பாலும் தமிழ் பிள்ளைகள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் இந்த பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பான முறையிலே அமைந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கௌரவத்துக்குரிய ரிஷாத் பதுவினி ஐயா அவர்களும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த கட்சியும் முன்னெடுத்திருக்கிற அந்த நல்ல விடயத்தை நான் இலங்கை தமிழர் கட்சியின் சார்பிலே மனமாற வாழ்த்துகிறேன். நான் நினைக்கிறேன் தேர்தலின் பின்பாடு இந்த ஆட்சியை எவ்வாறு அமைப்பது என்கின்ற ஒரு முரண்நிலைகள் அல்லது அரசியல் கலவரம் மாற்றியமைக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே தமிழர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், தமிழ் தேசியம் நிலைபெற வேண்டும் என்பதற்காக ரிஷாத் பதுவினி அவர்களும் அவரோடு இருந்தவர்களும் எங்களோடு இணைந்து இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம். எனவே தமிழ் தேசியம் என்பது முஸ்லிம் மக்களை அடிமைப்படுத்துவது, முஸ்லிம் சகோதரிய உரிமைகளை பறிப்பது அல்ல. தமிழ் தேசியம் என்பது முஸ்லிம்களையும் அரவணைத்துக் கொண்டு இஸ்லாமிய தமிழர்களாக நாங்கள் ஒன்றாவதும் இஸ்லாமிய தமிழர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த தீவிலே எங்களுக்கான உரிமைகளை பெறுவதுதான் தமிழ் தேசியம். நான் நினைக்கிறேன் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது பாராளுமன்றத்திலே எங்களுடைய கௌரவத்துக்குரிய ரிஷாத் பதுவினி அவர்களோடு இணைந்து கௌரவ சுமந்திரன் ஐயா, கௌரவ சாணக்கியன் போன்றவர்கள் அன்று பேசிய நாட்களை பார்க்கிறேன். அன்னையிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதுவினி அவருடைய உரையை பாராளுமன்ற உரையை நான் சொல்லிவிட்டிருக்கிறேன். அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்போது இந்த தேசத்திலே பேரினவாதங்களை அடக்குகிறதோ அப்போதெல்லாம் தமிழறிஞர்கள் ஆயுதம் தூக்கி நீதியான முறையிலே போராடினார்கள் என்று தமிழ் தேசியத்திற்கான விடுதலை போராட்டம் பற்றி ஒரு தெளிவான பார்வை அவர்கள் இருக்கிற. எனவே நாங்கள் முரண்களை கடந்து வேறுபாடுகளை கடந்து இந்த பிரதேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் பயணிப்போம். அதற்கு கடலூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்கிற அடிப்படையிலே தமிழ் முஸ்லிம்களாக தமிழ் பேசுகிற மக்களாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அதனுடைய ஒரு ஆரம்ப நிகழ்வாக, அதனுடைய ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
சிறப்புரையை ஆற்றிச் சென்ற கலைத்துறை பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் சின்னராசா மோகேஸ்வரம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கல்வி என்பது வாழ்க்கையின் தீபம், கற்றல் என்பது மனிதனின் வீரம், புத்தகத்தின் பக்கம் ஒவ்வொன்றிலும் புதிய உலகம் பிறக்கின்றது என்று தனது உள்ளத்தில் இந்த கருப்பொருளை நிறுத்தி இந்த பிரம்மாண்டமான விழாவினை இலங்கை புகாகவும் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற முன்னாள் அமைச்சர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அடுத்து இந்த விழாவில் சிறப்புரையை ஆற்றுவதற்காக முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர், கடற்கரை பத்து மகளிர் அணி அமைப்பாளர் ரவிஸ்டா அவர்களை அன்போடு சிறப்புரையாற்றுவதற்காக அழைத்திருக்கின்றோம். முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், கலைத்துறை பற்றி மகளிர் அணியின் அமைப்பாளர் ரவிஸ்கா அவர்களுக்கு அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக
மக்கள் காங்கிரசின் கல்வி பிரிவின் மூலம் பிரமாணமான முறையை ஏற்பாடு செய்து நாடு பூராகவும் நடத்தப்படுவதற்கிட்ட மாணவர்களை கௌரவிக்கும் இந்த விழாவில் பிரதம அதிதி முனைய நாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் அல்மாஸ் ரிஷாத் பதன் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். தலைமை தலைமை காண்கின்ற உங்களுடைய ஆந்தை மேற்கு பிரதேசத்துடைய உறுப்பினர் பிருந்தாவர்களே, இன்று கௌரவ அதிதிகளால் கலந்து சிறப்பிக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் அண்ணன் அவர்களே, என்னுடைய திறந்துரைப்பட்டுடைய தவிசாளர் கௌரவ சீனராசா யோகேஸ்வரன் அவர்களே, உபதவிசாளர் கௌரவ யோகேஸ்வரன் அனூசன் அவர்களே, அதே போல இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர் வல்லிபுரம் வசந்தராஜா அவர்களே, கௌரவ உறுப்பினர்களான சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களே, சதாசிவம் திருமதி செல்வி கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஜஸ்மின் பிளாரிஸ் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நிசாம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, டாக்டர் வன்னியசிங்கம் அவர்களே, என்னுடைய முன்னாள் உறுப்பினர் கிருஷ்ண பகவான் தீபன் அவர்களே, ஏஜி சிப்ரி அவர்களே, நம்முடைய அமைப்பாளர்களான ஈஸ்வரநாதன் குருக்காய் உட்பட நம்முடைய மகளிர் பிரிவு சகோதரி ரனிஸ்கா அவர்களே, ஐடிக்குடைய பணிப்பாளர் ரமணன் அவர்களே, நம்முடைய செந்தூரன் அவர்களே, நிலான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதே போல சகோதரர் அமீர்கான் உட்பட இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுவதிலே பாடுபட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போல இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாடசாலையுடைய அதிபர்களே, ஆசான்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இந்த ஹோலை இலவசமாக தந்துதவிய குயின் பிளாசா உரிமையாளர் சந்திரன் அவர்களே, அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருக்கு இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரும் பற்றியிலும் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இந்த மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்திலே யாரும் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அவ்வாறு இருந்த பொழுது நம்முடைய கனகரட்னம் எம்பி உட்பட நம்முடைய பிரிந்தா, நம்முடைய சோழரை போல இன்னும் பல சகோதரர்கள் நம்முடைய இந்த பகுதிகளிலே வந்து பார்த்த பொழுது எதுவுமே இருக்கவில்லை. நம்முடைய தீபன் அவர்களுடைய மாந்தை கிழக்கு பகுதிகளுக்கு சென்றோம். அங்கும் எதையும் நாங்கள் காணவில்லை. கன்னிவெடிகள் தான் இருக்கிறது என்ற போர்டு மாத்திரம் தான் எல்லா இடத்திலும் இருந்தது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மீண்டும் கட்டி எழுப்பி கல்வி மிக பின்னோக்கிய ஒரு நிலையிலே தான் இந்த மாவட்ட மாணவர்களுடைய கல்வி அங்கிருந்தது. இன்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். வித்யானந்தா கல்லூரி உட்பட பல பாடசாலைகள் இன்று ஒரு நல்ல நிலையிலே நல்ல மாணவ செல்வங்களை உருவாக்கி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகின்ற ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த மாவட்டம் கல்வியிலே முன்னேற வேண்டும். அரசியல்வாதிகளாக நாங்கள் இருக்கின்ற நாம் கல்விக்காக செய்யக்கூடிய பல அர்ப்பணிப்புகளை அந்த காலங்களிலே செய்திருக்கிறோம். பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்று நாங்கள் முடிவெடுத்த பொழுது
எந்த கட்டிடமும் பாடசாலைகளில் இருக்கவில்லை. இந்திய அரசாங்கத்துடைய உதவியை பெற்று தினமும் ஒரு உடைந்த நிலையில் இருந்த கட்டிடங்களை புனரமைத்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களிலே கல்வியை மீள ஆரம்பிக்கின்ற பணியை அன்று அமைச்சராக இருந்தபோது நான் ஆரம்பித்து வைத்தேன். இன்று பல மாடி கட்டிடங்களோடு பாடசாலைகள் இருக்கிறது. அன்று இந்த வளங்களை சரியாக பயன்படுத்தி மாணவ செல்வங்கள் என்று கற்று முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. எனவே உங்களை எல்லாம் இன்று அழைத்து இந்த கௌரவப்படுத்தல் நிகழ்வை உங்களுடைய பெற்றோரை உங்களை மறைத்து அதிபர்களை மறைத்து இந்த கௌரவப்படுத்தல் நிகழ்வை நாங்கள் செய்வது உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இந்த அடைவுகளை அடைந்த நீங்கள் எதிர்காலத்திலே இன்னும் பல அடைவுகளை அடைய வேண்டும் என்பதற்காக, அதே போல எதிர்காலத்திலே உங்களுடைய இலக்கு பல்கலைக்கழகத்தோடு மட்டுமல்லாமல் இன்னும் இன்னும் உயர்ந்த அந்தஸ்துக்களை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பல்கலைக்கழகம் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு அல்ல. எனவே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல உண்மையே சிட்டியை பெற்ற மாணவ செல்வங்கள் நாங்கள் இன்னும் ஏதவர் என்பது ஒரு கடினமான பரீட்சை. பல்கலைக்கழகத்திற்கு எல்லோரையும் இருப்பதல்ல. இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு செலக்ட் பண்ணப்படுகின்ற மாணவருடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். எனவே அந்த தேசிய ரீதியான அந்த போட்டியை பரீட்சையிலே நாம் நல்ல அடைவுகளை அடைகின்ற பொழுது மட்டும்தான் நிச்சயமாக எம்மால் அந்த பல்கலைக்கழக அடைவை அடைந்து கொள்ள முடியும். எனவே செம்பது எடுத்த மாணவ செல்வங்கள் இன்னும் விரதமாக, கவனமாக, புத்தியாக, ஒழுக்கமாக நீங்கள் கற்று உங்களுடைய ஈரவழிலே சிறந்த பெருபேரை பெறுகின்ற மாணவ செல்வங்களால் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல உங்களுடைய சகோதரி கனிஷ்டா அவர்கள் சொன்னது போல அவர்கள் சொன்னது போல நீங்கள் இந்த பதவியை அந்தஸ்தை நமக்கு இறைவன் தான் தருகிறான். இறைவன் தான் நமக்கு ஆற்றலை தருகிறான். பல ஆயிரம் மாணவர்கள் மத்தியிலே ஒரு சிலருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி நாம் முன்னேற கற்றுக்கொள்வது போல எனவே நீங்கள் இந்த பதவியை அந்தஸ்தை நாளை அடைந்து இதில் இருக்கின்ற நீங்கள் ஒரு அதிபராக, ஆசிரியராக அல்லது டாக்டராக, இன்ஜினியராக அல்லது ஒரு அரசாங்க அதிபராக பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறான அந்த பதவிகளை அடைகின்ற பொழுது நாம் நேர்மையானவர்களாக இருக்கிறோம். இனம், மதம், குலம் எந்த பேதங்களும் அல்லாமல் நேர்மையாக பணியாற்றுகின்ற நல்ல கனவானவர்களாக நாம் என்னை ஆக்கிக் கொள்கிறோம். இது நமது நாடு, இந்த நாட்டுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய எதிர்காலம், எமது சந்ததி, எமது பிள்ளைகள் அல்லது எமது பெற்றோர்கள் இந்த நாட்டிலே கௌரவமாக வாழ வேண்டும். எனவே அதற்காக நாம் எங்களுடைய பங்களிப்பை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புகின்ற செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்கிறோம். அதே போல கடுமையாக நாம் உழைக்க வேண்டும். எங்களை பொறுத்த வரையிலே ஒரு எல்லையோடு மாற்றம் நின்று விடாமல் உயர்ந்த நோக்கத்தோடு பயணிக்கிறோம். உங்களைப் போலதான் நானும் கற்கின்ற பொழுது பல கஷ்டங்களை அனுபவித்தோம். அகதியாக ஒன்றுமே இல்லாமல் அலைந்து அகதி முகாமிலே வாழ்ந்தோம். அவ்வாறான ஒரு கட்டத்திலே படிப்பதற்கு அந்த முகாமிலே விளக்கில்லாத பொழுது, வெளிச்சமில்லாத பொழுது
பாதை ஓரத்தில் இருந்த மின்விளக்கில் இருந்து பல நாட்கள் நான் கற்றுக்கிறேன். அவ்வாறு ஒரு இலக்கை நோக்கி பயணித்து பல்கலைக்கழகம் செல்லும் வரை அதற்கான முயற்சி அந்த கஷ்டங்களோடு அனுபவிக்கிறோம். எனவேதான் நான் உங்களிடத்திலும் அன்பாக வேண்டிக் கொள்வதெல்லாம் நமது வறுமையோ அல்லது நமது கஷ்டமோ அது நமது முன்னேற்றத்திற்கு ஒரு தடை அல்ல. நாம் ஒரு முன்னேற்ற பாதையிலே பயணிக்க வேண்டும். எமது செயல்பாடு நாம் வகுத்துக் கொண்டு ஒரு சீரான பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். எமது பெற்றோர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் பல தியாகங்களை செய்து உங்களை உங்களுடைய கற்பித்தலுக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார். எனவே பெற்றோர்களுக்கும் அதிபருக்கும் ஆசான்களுக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கின்ற ஒழுக்க சீலர்களாக நாம் என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அதன் பின்னரான வாழ்க்கையாக இருக்கலாம். நாம் எமது பெற்றோருடைய கௌரவத்தை காப்பாற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு உங்கள் ஏற்பாட்டுக்காக வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இன்று பாராட்டு பெறுகின்ற உங்கள் எல்லோருடைய எதிர்காலமும் சீரும் சிறப்புமாக அமைந்து நீங்கள் ஊருக்கும் பாடசாலைக்கும் குடும்பத்துக்கும் உங்களுடைய பிரதேசத்திற்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். முன்னாள் அமைச்சர் இணைநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மண்டல் காங்கிரசின் தேசிய தலைவர் அல்மாஜ் உஷான் தலைவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த விழாவில் கதாநாயகர்கள் அதிக பெருமைகளை பெற்ற மாணவர்கள் தற்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் தேர்ந்தெடுக்கின்ற அனைத்து மாணவர்களையும் அன்றாக இங்கே வழங்குகிறது உங்களுடைய விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேதுமை பெற்றவுடன் யாரும் செல்ல வேண்டாம். உங்களுக்கான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த மதிய உணவையும் பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளையும் அழைக்கும்போது மாணவர்களோடு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும் இங்கே வந்து அந்த விருதுகளையும் பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உயர்தர பரீட்சையில் 3 வயசுக்குரிய மாணவர்களை கௌரவிக்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக நாம் அழைப்பது ஆர் சுனிதா அவர்களை மற்றவர்கள் வழங்கியிருக்கின்றோம். மாணவர்களோடு பெற்றோர்களையும் இந்த விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக அழைக்கின்றோம்.
சுனிதா பெற்றோர்கள் மாணவர்களோடு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும் இந்த தினமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக கே விலட்சணா அடுத்ததாக விஜயரத்னம் லட்சுமி கே விலட்சணா இரண்டாவது. மூன்றாவதாக விஜயரத்னம் லட்சுமி. அடுத்ததாக எல் கிருஷிகா மாணவர்கள் பெற்றோர்களும் இந்த விருதினை பெற்றுக்கொள்வதற்கு அன்பு அழைத்திருக்கிறோம். அதேபோன்று மாணவர்கள் விருதினை பெறும்போது உங்களுடைய கவனங்களை அவர்களுக்கு வழங்கி ஊக்குவிக்குமாறு மாணவர்கள். அடுத்ததாக ஏ டென்சியா அடுத்ததாக ஸ்ரீதரன் கிருபதாஸ் லென்சியா. அடுத்ததாக ஸ்ரீதரன் கிருபதாஸ். அடுத்ததாக உதயராசா அச்சுரன். உங்களுடைய கலாச்சாரங்களை மாணவர்களுக்கு வழக்கமாக அன்பாக தெரிவிக்கிறோம். பெற்றோர்கள் யாரும் செல்லுவதுதான் உங்களுக்கான மதிய உணவு தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனையும் பெற்று சொல்லுமாறு தெரிவிக்கிறோம். அடுத்ததாக ஜனனி. அடுத்ததாக ஜனனி. அடுத்ததாக செல்வகுமார் பவதாரணி. அடுத்ததாக முத்துக்குமார் விலாசினி. மாணவர்களோடு பெற்றோர்களும் வருகிறது. இந்த விருதினை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டோம். சிவகுமார் பவதாரணி, முத்துக்குமார் விலாசினி, உங்களுடைய கலாச்சாரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பத்மநாதன் புருஷா. அடுத்தது உதயசங்கர் தயானா. மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்த விருதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கிறோம். உதயசங்கர் தயானா. அடுத்தது சிவராசா ஸ்னேகா. அடுத்தது பாஸ்கரன் உஷாந்தினி.
அடுத்ததாக கிறிஸ்டின் அமலேசன் இலான். கிறிஸ்டின் அமலநேசன் இலான். அடுத்ததாக ரவிசங்கர் புயந்தன். ரவிசங்கர் புயந்தன். அடுத்ததாக அலோசியஸ் மரியா கிஷோர். அலோசியஸ் மரியா கிஷோர். அடுத்ததாக குகன் லான்சியா. குகன் லான்சியா. அடுத்ததாக குமன் லான்சியா. அடுத்தது ஜே கஜன். ஜே கஜன். உங்களுடைய கரவாசங்களை நாங்கள் கொடுத்து வழங்குமாறு தெரிவிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பி விலட்சிகா. பி விலட்சிகா. அதைத் தொடர்ந்து புகநேசன் விலட்சிகா. புகநேசன் விலட்சிகா. அதைத் தொடர்ந்து புகநேசன் விலட்சிகா. முதற்கு முக்கிய கல்லூரி அதிபர் அவர்களை உங்களுக்கு அன்பாக அழைக்கின்றோம். இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தொடர்ந்து புகநேசன் விலட்சிகா. அவரைத் தொடர்ந்து சந்திரகுமார் சஸ்மிகா. சந்திரகுமார் சஸ்மிகா. சந்திரகுமார் சஸ்மிகா. புகநேசன் விலட்சிகா. அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு முழக்குழு மகாவித்யாலய அதிபர் அவர்களை வழங்குகின்றோம். முழக்குழு மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் அவர்களை இந்த ஊழல் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து இருக்காங்க ஆனந்த வடிவே லொசிகா. ஆனந்த வடிவே லொசிகா அவர்களை நண்பர்கள் அறிவித்துள்ளோம்.
பெற்றுக்கொள்வதற்காக மகேந்திரன் கயாலினி அடுத்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக மகேந்திரன் கயாலினி. அவரை தொடர்ந்து விருதினை பெற்றுக்கொள்வதற்காக யோகேந்திரன் தனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாணவர்களோடு பெற்றோர்களும் இணைந்து இந்த விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மகேந்திரன் கயனி அவரை தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு யோகேந்திரன் தனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக பரஞ்சோதி அகிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து விருதை பெற்றுக்கொள்வதற்காக ஜெயவீரசிங்கம் ஹம்சிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக நடராசா சகுல்ஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு தமிழோடு முஸ்லிம் மகா வித்தியாலய அதிபரை அன்போடு அழைக்கின்றோம். தமிழோடு முஸ்லிம் மகா வித்தியாலய அதிபர் அவர்களை நேருக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அடுத்து விருதினை பெற்றுக்கொள்வதற்காக நலீம் பாத்திமா நிஸ்மா அடுத்த விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு நலீம் பாத்திமா நிஸ்மா தமிழக முஸ்லிம் மகா வித்தியாலயம் சார்பாக வழங்கப்பட்ட பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினரை இந்த கலந்து சிறப்பிக்குமாறு வேலைக்கு அன்பாக அறிவிக்கப்படும். அடுத்த விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு அலி பாத்திமா நிஸ்மா அவரை தொடர்ந்து விருதினை பெற்றுக்கொள்வதற்காக ஐயப்பர் ரமீனா அவர்களை அழைக்கின்றோம். மாணவர்களோடு பெற்றோர்களும் இணைந்து இந்த விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அலமில் மகா வித்தியாலய அதிபரையும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக அழைக்கிறோம். சிவம் கிருஷாந்தினி அவர்களை விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து நல்லாவி மத்திய மகா வித்தியாலயத்துடைய அதிபரையும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு விருதினை பெற்றுச் செல்லுமாறு நடேஸ்வரன் கோபிகா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்வதற்காக பகிரவன் தனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக் கொள்வதற்காக யோகராசா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொள்வதற்காக கமராசா ரெனோகா அவர்களை விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்பாக அழைக்கின்றோம். மாணவர்களோடு பெற்றோர்களும் இணைந்து இந்த விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று மாணவர்கள் விருதினை பெறும்போது உங்களுடைய கரகோஷங்களையும் அவர்களுக்கு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பாரிநகர் மகா வித்தியாலய அதிபரையும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில்
கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அருட்படி நற்செல்வம் அவர்களை விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்பாக அழைக்கின்றோம். அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்வதற்காக மணியம் நிஷாந்த் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து விருதினை வழங்கி வரும் நிகழ்வு கலந்து கொள்ளுமாறு முழக்கங்கு யோகபுர மகாவித்யாலய அதிபர்கள் அன்பாக அழைக்கப்பட்டு விருதினை பெற்றுச் செல்லுமாறு ஸ்ரீ பாஸ்கரன் துர்சிகன் என்பவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு சிவராசன் யதீசன் அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு கிருபாகரன் தர்சிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு முத்துலிங்கம் நிலட்சிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து கல்வி பொறுப்பாளர் சாதனை பயிற்சியில் 9 A சித்திகளை பெற்ற மாணவர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளோம். எனவே நாங்கள் போர்வெடுத்துள்ளோம். நம்முடைய சித்தி பெற்றவர்கள் யாரும் சான்றிதழ் கிடைக்கப்படாவிட்டால் விருது வழங்கி கௌரவிக்கப்படாவிட்டால் அல்லது பேர் வாசிக்கும் போது இந்த வருகிறாவிட்டால் உடனடியாக நிலைக்கு வருமாறு தெரிவிக்கிறோம். அடுத்தது சுரேந்திரன் கரிஸ் முகமன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். 9 தேசியங்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக எஸ் நிஷான் இரண்டாவதாக எஸ் நிஷானி அடுத்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு பி தரணிகா மாணவர்களுக்கு என்னுடைய கரவசங்களை நிரந்தரமாக தெரிவித்துள்ளோம். இந்த மாணவர்களுடைய அதிபர்கள் வந்தால் அவர்களும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு நேரத்தை அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றிருமாறு ஜோசின் ஜெயகால் அஸ்வினி அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக அருட்செல்வம் மதுரிகன் அவர்களை விருதினை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு பி மதீசன் அடுத்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். மாணவர்களுடைய பெற்றோர்களும் வந்து
இந்த விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு ராசமோகன் கிஷோரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாணவர்கள் விருதினை பெற்ற பின் நடுவர் உணவுகளுக்காக வழங்கப்படும் அதனை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் யாரும் செல்ல வேண்டாம். உங்களுக்கான மது உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதனையும் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவிக்கிறோம். அடுத்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக ரிசர்வன் அவரை தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தது விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். விஜயரத்னம் அருண் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு முகந்தன் சாமிரா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அவரை தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு பாலேந்திரன் நவகுமரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். கொடுத்தாதானே அடிக்கலாம். செல்வகுமார் நேருஜன் அவரை தொடர்ந்து பாலேந்திரன் நவகுமரன் அதை தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொள்வதற்காக சதாசீலன் நிசாந்த் அடுத்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு குணகரன் கருவி அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்தது லிங்கேஸ்வரன் நீரையா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். லிங்கேஸ்வரன் நீரையா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு லட்சுமிகாந்தன் கதுர்சிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சஞ்சயன் குஷாந்த் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம்.
அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு ஸ்ரீதரன் வினோஜிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு சுகாந்தன் அரணி அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். சுகாந்தன் ஆரணி அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு அதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் தமிழிசை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜெயக்குமார் தமிழிசை. அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு தமிழ்நிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நிலா. தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு மோசம் சிவானி சுதிஸ்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு ரவிக்குமார் திவ்யா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். ரவிக்குமார் திவ்யா. தொடர்ந்து ரவிக்குமார் திவ்யா. தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு ரவிக்குமார் திவ்யா. தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு மகன் அமிர்தம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு பிரபாகரன் ஆத்மிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய கரகோஷங்களை மாணவர்களுக்கு வழங்குமாறு அன்பாக. தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு பிரபாகரன் ஆத்மிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு ரஜிவரன் கபிசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு திருமால் பிசாந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு விமசனா கபீஸ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். விமசனா கபீஸ் அவர்களை அன்போடு விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு மதராஜா மேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு சிவனேசராசா சாத்விக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிவனேசராசா சாத்விக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு கிசான் பாத்திமா அதியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு சண்முகலிங்கம் ரிஷிகாந்த்
அவர்களையும் ரிஷிகான் அவர்களை நம்மளோட இருக்கின்றோம். அடுத்து விருதினை ஒப்புச் செல்லுமாறு கோபாலகிருஷ்ணன் கனிமொழி அவர்களை நம்மோடு அழைத்திருக்கிறோம். அடுத்த விருதினை ஒப்புச் செல்லுமாறு தோமஸ் லிவிசன் நிதிஜா அவர்களை நம்மோடு அழைத்திருக்கிறோம். அடுத்து விருதினை சொல்லுமாறு விவேகானந்தன் முதுசா அவர்களை நம்மோடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு ஜோன் நெல்சன் மேரி இலானி அவர்களை நம்மோடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு சுதர்சன் நயானா அவர்களை நம்மோடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு பாலசிங்கம் மதுசா அவர்களை நம்மோடு அழைத்திருக்கின்றோம். பாலசிங்கம் மதுசா அவர்களை அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு தஜிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு பிரியகான் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். பிரியங்கன் அவர்களை அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு பிரான்சிஸ் ஷர்மிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு மோகன் உஷா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். பேரவைக்கு யாரும் விருதினை பெறாவிட்டால் உடனடியாக விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். அதே போன்று இங்கே வருகை பெற்று உங்கள் அழைப்பிலிருந்து இங்கு வருகை சென்று யாருக்கும் விருதை வழங்கி கௌரவிக்கப்படாவிட்டால் இங்கே வருகை சென்று எங்களை அணுகி அந்த விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று விருதினை பெற்ற அனைத்து மாணவர்கள் பெற்றோர்களுக்கான மத்திய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த மத்திய உணவினையும் நம்ம பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அழைத்திருக்கிறோம். சிவபாதம் மதுரி தொடர்ந்து விருதினை பெற்றுச் செல்லுமாறு மதியழகன் ஜோதிகா தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு பிரதீபன் பிரணவி அவர்களையும் அழைத்திருக்கிறோம். தமிழ்ச்செல்வம் மேரி சதீசன் ஆகியோரையும் விருதுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக அழைத்திருக்கிறோம். சிவபாதம் மதியழகன் ஜோதிகா பிரதீபன் பிரணவி தமிழ்ச்செல்வன் மேரி
தொடர்ந்து நன்றி வழங்குவதற்காக அடுத்த விருதினை பெற்றுக் கொள்வதற்கான திருவாரூர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தேர்தலில் ஏதும் மாற்றங்களுக்கு உங்களுக்கான புதிய சான்றிதழ்கள் நாங்கள் மாற்றித் தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நீங்கள் கவனித்து தேர்தல் மாற்றங்களுக்கு புதிய சான்றிதழ்களை பெற்றுச் செல்லுமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். அதே போன்று உங்களுக்கான மதிய உணவு பாடத்திருக்கிறது, அதனையும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மாற்றமானவர்கள் தாமதித்து அந்த தேர்தலை சரியான முறையில் எழுதி புதிய சான்றிதழ்களை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எவ்வளவு பேருக்கு இன்னொரு அனைவருக்குமான மதிய உணவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் அந்த மதிய உணவுகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நன்றி உறவை வழங்குமாறு உபதவிசாளர் கடற்கரை பற்றி உபதவிசாளருடைய உபதவிசாளர் ஆலோசனை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே உங்கள் அழைப்பிற்கு வருகின்ற மாணவ மாணவர்கள் நாங்கள் யாரும் உங்களுடைய பெயர்களை அழைக்காவிட்டால் அவர்கள் உடனடியாக என்னை அணுகி உங்களுக்கான உரிமையை பெறுமாறு கேட்டுக்கொண்டோம். இப்போது அழைப்பிற்கு வருகின்ற யாருக்காவது விருதுகள் வழங்கப்படாவிட்டால் உடனடியாக இங்கே வருகின்றமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.